மாடம்பகம் சைட்டு நம்ம ரூஃப் லெவலு ஹட்டோவில் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம அப்படியே ரூஃப் சென்டரிங் அடிக்க வேண்டியது தான். இந்த சைடு வந்துட்டோம் 2 அடிக்கு நம்ம ஹாதர் படிக்கணும். ஹாதர் படித்து இந்த ஜல்லி போட்டோம்னா அப்படியே ஹேங்கர் பேக் பண்ணிவிட்டு சென்டரிங் அடிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி பாத்ரூம் 4 சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சென்டரிங் அடிக்கிறப்போ அதுக்கு போட மாட்டாங்க. லெண்டலுக்கு மேலே போடாமல் அதுக்கப்புறமா ரூஃப் போட்டுட்டு திரும்ப போட்டு மேலே ஜாயின் இது சீலிங்கோட வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க. நம்ம அந்த மாதிரி போடலை. ரூஃப் மட்டத்துக்கு நம்ம என்னென்ன வரணுமோ அதை செவரு எல்லாமே போட்டுட்டோம். இந்த மாதிரி நம்ம இப்போ 4 பார்ட்டிஷன் பண்ணி பாத்ரூம் 4 போடுறோம்னா இது மேலே பீம் வரலனாக்கா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி மேலே பீம் லெவலுக்கு நம்ம செவரு சேர்த்து போட்டுடணும். இது கீழே இந்த ஹைட்டு வந்து பீம் வந்துடும், கரெக்டில் பீம் வந்துடும். அதுக்கு மேலே இந்த கம்பி ரூஃப் வந்துடும். அதனால் வந்து 2 கல் ஹைட் பண்ணி போட்டுக்கணும். ஹைட் பண்ணி போட்டோம்னா இப்போ இதுக்கு மேலே டேரெக்டாக ரூஃப் வந்துடும். இந்த மாதிரி போட்டோம்னாக்கா கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ரூஃப் ஹைட்டு வந்து பாருங்க, இதுதான் சீலிங் ஹைட்டு. இதுதான் சீலிங் ஹைட்டு. இதிலேருந்து நமக்கு எவ்வளோ வச்சுக்கணும் கரெக்டாக ரூஃப் ஹைட்டு வந்து 10 அடி 4 அங்கலம் வச்சுருக்கோம். 10 அடி 4 அங்கலம் நம்ம டைல்ஸ் அப்புறம் ஒரு 2 அங்கலம் எல்லாம் எரிச்சினா கூட 10 2 அதுமாதிரி கிடைக்கும் ஃபினிஷிங்கில். அதனால் நம்ம அந்த மாதிரி வச்சுருக்குறோம். இருக்கிறதுக்கெலாம் பாருங்கள், கட்டடம் நல்லா சுத்தமாக போட்டிருக்கு. லைன்லாம் கரெக்டாக நேராக வச்சு போட்டிருக்கோம் பாருங்கள். கிச்சனுக்கு வந்து நம்ம 2 ஃபேன் வச்சுருக்கோம். ஒரு சிம்மினிக்கு பைப் வச்சுருக்கோம். அதை நம்ம இப்போயே நம்ம கட்டோயில் வச்சு கட்டும்போது கட்டிட்டோம்னா நல்லா ஈஸியாக இருக்கும். இனிமேல் நம்ம பீம் வர இடத்துலாம் மேக்ஸிமம் உள்ள செவரு போடனாலும் அவுட்ரு செவரு போட்டாச்சு நம்ம ரூஃப் போட்டோம்னா கிராக் விடாது பீம் இது மேலே உட்கார்றப்ப. 2வது தண்ணி வந்து மழை நீர் அசிவெல்லாம் உள்ளே இருக்கவே இருக்காது. 100% வாய்ப்பே கிடையாது நம்ம இந்த மாதிரி ஹட்டோவில் போட்டுட்டு ரூஃப் போட்டோம்னாக்கா. உள்ளே பார்ட்டிஷன் பண்ணாலும் நம்ம அவுட்ருனாச்சும் போட்டுட்டு தான் போடணும். அது போட்டது நமக்கு ரொம்ப நல்லது. அதனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து ஏரியா வந்து 9,000 ஸ்கொயர் ஃபீட்டு பார்க்கிங்கோட சேர்த்து.